சுப்பிரமணிய பாரதியார் யார் ஒரு சுப்பிரமணிய பாரதியார் யாரு அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கலாம். அதாவது வந்து இதுல வந்து முக்கியமானது மட்டும் கொடுத்துறாங்க, நீங்க தெரிஞ்ச விஷயத்தை எதுவும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் எல்லாமே. இது எல்லாமே சரிதானே? வாங்க. 1906 முழு நேர அரசியல் ஈடுபாடு, அதாவது வந்து பார்த்தா 1905 வங்கப்பெருணை வருது. அதே மாதிரி 1906 எல்லா தலைவருமே பெரும்பாலும் வந்து வங்கப்பெருணைக்கு அப்புறம் பெரும்பாலும் போராட்டம் ரொம்ப வலுப்பெருக்க ஆகுது. சுதேசி, நம்மளுக்கு சுயராஜ்யம் வேணும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா போராட்டம் நடந்துனே இருக்குது. அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து இவர் சுப்பிரமணிய பாரதியார் 1906 3 நேர அரசியல் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அவசியம் தான், ஏன்னா அதுக்கப்புறம் போராட்டம் தீவிரமானது இல்லை, எல்லாரும் இறங்கி வேலை செய்யறாங்க. புரியுதுங்களா? அதை தான் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க. சரிதான். அதுக்கப்புறம் பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே அவர் தான் வந்து தலைமை. இவர் சுப்பிரமணிய பாரதியாரோட கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கிறார். எதுக்கு கேட்டால் ஐஎன்சி மாநாடுக்கு 1905 எப்பயுமே காங்கிரஸ் வந்து மாநாடு நடத்துவாங்க. ஒரு 1 இயர் முடிஞ்ச உடனே டிசம்பர் மாதம் அவங்க மாநாடு நடத்துவாங்க. அப்போ 1905